பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினால் முர்ஸலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. صدق الله العلي العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم خير يوم طلعت عليه الشمس يوم الجمعة فيه خلق آدم ودخل الجنة. رواه مسلم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏகேவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம்முயிருக்கு மேலான நமது தலைவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லிமான ஆண்கள் பெண் அனைவர் மீதும் ரப்புல் ஆலமீனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாறு. ஆமீன். ரப்பி இஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதர பெருமக்களே, அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் கிருபை, ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹு தாலா நம்முடைய ஒன்று கூடுதலை கபூல் செய்வானாக. ஜும்மா சார்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன சிறப்புகளை எல்லாம் நமக்கு வாக்குறுதிகளாக வழங்கினார்களோ அவைகளை முழுமையாக பெறுகின்ற நல்ல தௌஃபீக்கை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக. அன்பான சகோதரர்கள் மக்களே, இன்றைய ஜும்மாவிலே இன்ஷா அல்லாஹ் ஜும்மா என்னும் பெருநாள் என்ற தலைப்பின் கீழே ஜும்மாவுடைய நாள் என்றால் என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாள் சம்பந்தமான என்னென்ன சுப செய்திகளை வழங்கியிருக்கிறார்கள், அல்லாஹ் இந்த நாளை இந்த உம்மத்திற்கு எப்படி அருட்கொடையாக வழங்கியிருக்கிறான், முஃமின்களாகிய நம்மிடத்தில் இந்த நாள் சம்பந்தமாக அல்லாஹ் என்னவெல்லாம் எதிர்பார்க்கிறான் என்பது பற்றிய ஒரு சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் எனக்கான நேரத்திற்குள் சொல்லி முடிப்பேன். அன்பான சகோதர பெருமக்களே, மற்ற நாட்களை மாதிரி கிடையாது ஜும்மாவுடைய நாள். ஏதோ எல்லாம் போனோம் தொழுதோம் என்பது கிடையாது. பைஹக்கி ஷெரீஃபுடைய 2921வது ஹதீஸாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஜும்ஆத்து சய்யிதுல் ஐயாம், சய்யிதுல் ஐயாமி யௌமுல் ஜும்மா, நாட்களின் தலைவன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். ஜும்மா என்பது நாட்களின் தலைவன், லீடர் ஆஃப் தி டேஸ். ஜும்மாவிற்கு ரசூலுல்லாஹ் வழங்கிய ஒரு அழகான பெயர் அது. இன்னும் சில ஹதீஸ்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் மிகைப்படுத்தி சில செய்திகளை சொல்கிறார்கள். ഖൈറു யௌமின், நாட்களிலேயே ஆக சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள். முஸ்லிம் ஷரீஃபுடைய 854வது ஹதீஸாக அதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. ഖൈറു யௌமின் தலஅத் அலைஹி ஷம்ஸ், சூரியன் உதிக்கின்ற நாட்களிலேயே ஆக சிறந்த நாள், சூரியன் உதிக்கின்ற நாட்களிலேயே ஆக சிறந்த நாள் யௌமுல் ஜும்மா, ஜும்மாவுடைய நாள். பெருமானார் பேசுறாங்க. இந்த ஹதீஸில் அதற்கான காரணத்தையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன் இந்த நாள் சிறந்த நாள்? ஃபீஹி குலிக ஆதம், அந்த நாளில் தான் நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். எப்படி? மனித அல்லாஹ்வுடைய கலீஃபா என்று சொல்லப்படுகின்ற அல்லாஹ் குர்ஆனில் ஆதமை பற்றி சொல்லும் பொழுது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னுடைய கலீஃபா என்று சொல்கிறார், என்னுடைய பிரதிநிதி. அல்லாஹ்வுடைய கலீஃபாவாகிய மனிதர்களை அல்லாஹ் படைப்பதற்காக தேர்வு செய்த நாள் ஜும்மாவுடைய நாள். சும்மா இல்லை ஜும்மாவுடைய நாள் என்பது. அன்பான சகோதர பெருமக்களே, பெருமானார் தொடர்ந்து பேசுறாங்க அதே ஹதீஸ்ல, உத்கிலல் ஜன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலே நுழைவித்த நாளும் ஜும்மாவுடைய நாள்.
ஆதமை படைத்ததும் ஜும்மாவுடைய நாள், சொர்க்கத்தில் அல்லாஹ்வை நுழைவித்ததும் ஜும்மாவுடைய நாள். இந்த ஹதீஸுடைய தஃப்சீரில் எழுதுவார்கள், இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில நாம் எல்லாம் சொர்க்கத்திற்கு நுழைவதற்காக அல்லாஹ் இந்த ஜும்மா நாளை தேர்வு செய்து ஜும்மாவுடைய நாளிலே சொர்க்கத்திலே நுழைவிப்பான் என்பதாக இந்த ஹதீஸுடைய தஃப்சீரில் இப்னு ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள். கண்ணியமான சகோதர மக்கள், அல்லாஹ் நமக்கு வழங்கிய மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஜும்மா. முந்தைய சமூகத்திற்கெல்லாம் வழங்கப்படலை. முந்தைய சமூகத்திற்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை வழங்கினான், ஆனா அவங்க மாத்திக்கிட்டான். அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு வழங்கி இருக்கிறான். சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, அஹமது ஷரீஃபுடைய 23,718வது ஹதீஸா இந்த ஹதீஸ் இருக்கிறது. சல்மான் ரலியல்லாஹு ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, பெருமானார் கேட்டாங்க, யா சல்மான், அதத்ரி மா யௌமுல் ஜும்மா, ஜும்மாவுடைய நாள் என்னன்னு தெரியுமா? ஜும்மாவுடைய நாள்ல என்னன்னு தெரியுமா? சஹாபாக்களுடைய வளமையான பதில், அல்லாஹு வ ரசூலுஹு அலம். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் தெரியும், நீங்களே சொல்லுங்க. ஏதோ ஒரு செய்தி சொல்ல போறீங்க, பரவாயில்ல சொல்லுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுவல் யௌமுல் லதி ஜமஅல்லாஹு ஃபீஹி அபாக்கும். நம்முடைய தாய் தந்தையராகிய ஆதமையும் ஹவ்வாவையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்தனா ஜும்மாவுடைய நாள். நமக்கு வரலாறு தெரியும், சூனத்தில் ஒரு தவறு நிகழ்ந்த போது அல்லாஹ் தஆலா இருவரையும் சூனத்திலிருந்து வெளியேற்றுகிறார். இருவருமே பூமியில வேறு ஒரு பகுதியில குடியமர்த்தப்படுகிறார்கள். நீண்ட காலம் 2 பேரும் தௌபா செய்கிறாங்க. அவங்களுடைய தௌபாவை எல்லாம் அங்கீகரித்து 2 பேரும் ஒரு இடத்துல சந்தித்தார்கள் இல்லையா, அரஃபாவுடைய மைதானம் இன்றைக்கு. அதனால அந்த இடத்திற்கு அரஃபா என்று சொல்லப்படுகிறது. அரஃபா என்றால் சந்தித்தல் என்று பொருள். அந்த அரஃபா இந்த மைதானத்தில் 2 பேரும் சந்திக்கிறாங்க. இந்த இருவரும் சந்திப்பதற்காக அல்லாஹ் தேர்வு செய்த நாள் ஜும்மாவுடைய நாள் என்பதாக பெருமானாருடைய ஹதீஸ் அஹமது ஷரீஃப்ல பதிவு செய்யப்படுகிறது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, முந்தைய சமூகத்திற்கெல்லாம் அல்லாஹ் தஆலா ஜும்மாவை வழங்கினான், அவர்கள் உதாசீனப்படுத்தினார்கள் இல்லையா? யூதர்களுக்கு சனிக்கிழமை சிறப்பான நாள், கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சிறப்பான நாள். அதனுடைய வரலாறு என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா ஆரம்பத்தில் உங்களுக்கான சிறப்பான நாளை தேர்வு செய்யுங்கள் யூதர்களிடத்தில் சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆசைப்பட்டாங்க ஜும்மாவுடைய நாளே சிறப்பான நாள்னு சமுதாயம் ஏற்பாங்கண்டு. ஆனா அந்த சமுதாயம் ஏத்துக்கல. அது ஒரு வித்தியாசமான சமுதாயம் கிடையாது. சனிக்கிழமை தான் நமக்கான சிறப்பான நாள் பிடிவாதம் பண்ணாங்க. சரி, வேற வழிகள் அல்லாஹ் தஆலா அந்த நாள் அவர்களுக்கு விட்டுட்டான். யௌமுஸ் சபுத்னு சொல்லுவாங்க. அந்த நாள், அந்த நாள்ல அல்லாஹ் தஆலா படைப்பெல்லாம் முடிச்சுட்டு அமைதியாகிறதுன்னு பொருள். சபுத்ன நிசப்தமாகிறது, சும்மா ஓய்வு எடுக்கிறதுன்னு பொருள் சபுத்னு சொன்னா. அந்த நாளை நம்ம எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க, வேற வழியில விட்டுட்டாங்க. அடுத்த சமுதாயம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னான், ஒரு நாளை நீங்கள் சிறப்பான நாளாக தேர்வு செய்து கொள்ளுங்கள். அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்பட்டாங்க வெள்ளிக்கிழமையை தேர்வு செய்யலாம்னு. அவங்க சொல்லிட்டாங்க, இல்ல இல்ல ஞாயிற்றுக்கிழமை தான் யௌமுல் அஹத், முதல் நாள், வாரத்துடைய முதல் நாள் ஞாயிறு. ஞாயிறு தான் நமக்கான சிறப்பான நாள் தேர்வு செஞ்சாங்க. அவங்களுக்கு அது சிறப்பான நாளாகிவிட்டது. ரசூலுல்லாஹ் கொஞ்சம் விவரமா இந்த உம்மத்திட அந்த பொறுப்பு ஒப்படைக்கல. நமக்கு ஒரு நாள் சிறப்பான நாள் எதுன்னு நம்மள்ட்ட கேட்டிருந்தா நம்மளும் விதண்டாவாதமா ஏதாவது சொல்லியிருப்போம். ரசூலுல்லாஹ்க்கு முன்னமே தெரியுமோ நம்ம தெரியல, நம்மள்ட்ட கேட்காம ரசூலுல்லாஹ் முடிவு பண்ணிட்டாங்க, அல்லாஹ் ஜும்மாவை உங்களுக்கு அருப்படையாக வழங்கியிருக்கிறார், ஜும்மாவை நமக்கு சிறப்பாக வழங்கியிருக்கிறான். கண்ணியமான சகோதர மக்களே, ஜும்மா என்பது சம்பிரதாயம் அல்ல, உலக முஸ்லிம்களுக்கு மத்தியில சம்பிரதாயமாக பார்க்கப்படுகிறது. ஒரு சில ஹதீஸ்கள்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு அசிங்கமாக இருக்கும். வெளிப்படையா சொல்றேனே, ஜும்மா சம்பந்தமா சில விஷயங்களை உடைச்சு பேசணும்னா நமக்கு பள்ளியில வந்து உட்கார்றதுக்கு அசிங்கமாக இருக்கும். அவ்வளவு அனாச்சாரங்கள் ஜும்மா சம்பந்தமா நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறார். ஜும்மாவுடையனால அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறார். நமக்கு ஒரு 1.5 மணி நேரம் பள்ளிக்கு வர முடியலையே இல்லையா? அல்லாஹ் நேரடியாக அழைப்பு கொடுக்கிறார். எல்லா தொழுகைக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனா ஜும்மாவிற்கு யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத் மீ யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவ், அல்லாஹ்வுடைய வார்த்தை. ரசூலுல்லாஹ் சொல்லல, ஓ ஈமான் கொண்டவர்களே, ஜும்மாவிற்காண்டி அழைப்பு கொடுக்கப்பட்டால் ஃபஸ்அவ், நீங்கள் விரைந்து செல்லுங்கள், இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய திக்ரின் பக்கம். வதருல் பை, எவ்வளவு பெரிய வேலையானா வெட்டி வேலையா விட்டுட்டு வா இல்லையா? மலையை நகர்த்துற வேலையா இருந்தாலும் வதருல் பை, உன்னுடைய வியாபாரத்தை விட்டுட்டு பள்ளிக்கு வா, அல்லாஹ்வுடைய அழைப்பு. கண்ணியமான சகோதர மக்களே, ஜும்மாவை நம்ம அந்த அளவுக்கு உன்னதமாக விளங்குறோம். ஜும்மாவுடைய விஷயத்துல இன்னைக்கு சமுதாயம் மிகவும் ரொம்ப பொடுபோக்காக இருக்கிறது. ஜும்மா சம்பந்தமாக பெருமானார் சொல்றாங்க, அல் ஜும்அத்து இன்ன ஹாதல் யௌம ஈத், இது பெருநாள் சொன்னாங்க. ஜும்மா என்பது நமக்கான பெருநாள். ஒவ்வொரு வாரமும் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு பெருநாளை வழங்கி இருக்கிறார். ஜஅலல்லாஹு லில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்காக வேண்டி அல்லாஹ் ஆக்கியது.
ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஜஅலல்லாஹ், அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு இந்த நாளை பெருநாளாக ஆக்கி இருக்கிறார். இப்னு மாஜாவுடைய 1998வது ஹதீஸ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, நமக்கான பெருநாள் ஜும்மா, நமக்கான பெருநாள் ஜும்மா. ஃபமன் ஜா, யார் ஜும்மாவுக்காண்டி வருவார்களோ ஃபல்யக்தஸில், குளித்து கொண்டு வரட்டும். குளிக்கணும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வயின்கான லஹு வயின்கான தீபுன், அவரிடத்துல அத்தர் இருந்துச்சுன்னு சொன்னா ஃபல்யமஸ்ஸ, அத்தர் பூசிக்கொள்ளட்டும். பெருமானாருடைய வார்த்தை, அத்தர் பூசிக்கொள்ளட்டும். அலைக்கும் பிஸ்வாக், பொதுவாக ரசூலுல்லாஹ் எல்லா நேரங்களையும் சொல்றாங்க, குறிப்பா ஜும்மாவுக்கு சொல்றாங்க மிஸ்வாக் செஞ்சுட்டு வாங்க. அருமையான சகோதரி பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா சம்பந்தமாக பேசிக்கிட்ட வார்த்தை, அல் குஸ்லு யௌமல் ஜும்ஆ வாஜிப் அலா குல்லி முஹ்தலிம், ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் ஜும்மாவுடைய நாள் குளித்துக் கொள்வது கட்டாய கடமை. புகாரி ஷரீஃபுடைய 1858வது ஹதீஸ். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அதாவது இந்த குளித்து கொண்டு வர்றது, அத்தர் பூசிட்டு வர்றது, நல்ல ஆடை உடுத்திட்டு வர்றது, இதெல்லாம் நம்ம பொதுவாக எங்க பேசுவோம்? சம்பிரதாயத்துக்கு பெருநாள் அன்னைக்கு பேசுவோம். ஈத் அன்னைக்கு ஃபஜர் தொழுகைக்கு பிறகு எந்திரிச்சு, சில பேர் கேட்கறது ஹஸரத் வருஷம் சொல்றீங்க, எதனால சொல்றீங்கன்ட்டு. இல்லப்பா, மக்கள்கிட்ட மறதி இருக்கு, அதை ஞாபகப்படுத்த வேண்டிய பொறுப்பு உலமாக்களுக்கு இருக்கு. அதனால ஃபஜர்ல எந்திரிச்சு குளிக்கும் போது பெருநாளுக்காண்டி குளிக்கிற நியத்தில் குளிச்சுட்டு வாங்க. புத்தாடை இருந்தா உடுத்திட்டு வாங்க, புத்தாடை இல்லையா சிறந்தாடை உடுத்திட்டு வாங்கன்னு அத்தர் பூசிட்டு வாங்க, தக்பீர் சொல்லிட்டு வாங்கன்னு சொல்றோம் இல்லையா? இதுக்கு அப்படியே ஒத்து இருக்கும். அப்படியே மேட்ச் பண்ணி பாருங்க. பெருநாளுக்கும் ஜும்மாவுடைய நாளுக்கும் குளிச்சுட்டு வாங்கன்றாங்க பெருமாள், வாஜிபுன்றாங்க. அத்தர் பூசிட்டு வாங்கன்றாங்க. கிதாபுகள் எழுதுவாங்க, ஜும்மாவிற்கென்று பிரத்யேகமாக ஆடை வைத்துக் கொள்வது நல்லதுன்றாங்க. அதில் இஸ்ராப் கிடையாது. நார்மலாக 400 ரூபாய்க்கு சட்டை எடுப்பாங்க, கை ஜும்மாக்கு 4000 ரூபாய்க்கு சட்டை எடுக்கிறேன், இஸ்ராஃபில் வருமா? பிரச்சனை இல்லை, தாராளமாக இருக்கலாம் இல்லையா? நான் 4000 ரூபாய்க்கு சட்டையை எடுக்க மாட்டேன், ஆனால் ஜும்மா தொழுகையை கண்ணியப்படுத்தணும் என்பதற்காண்டி 4000 ரூபாய்க்கு சட்டை எடுக்கிறேன். நீ 40000 ரூபாய்க்கு கூட எடுத்துக்க, பிரச்சனையே இல்லை. அல்லாஹ் இந்த நாளை கண்ணியப்படுத்தி இருக்கிறான் இல்லையா? எதற்கோ எடுக்கிறோம் இல்லையா? எதற்கோ எடுக்கிறோம் இல்லையா? மச்சனுடைய மகனுடைய கல்யாணத்துக்கு இன்னைக்கு இவர் மாப்பிள்ளை மாதிரி வந்து நிற்கிறார். அதாவது செய்தி என்னன்னா, ஜும்மாவுடைய நாள்ல விலை உயர்ந்த ஆடை உடுத்துவது பிரச்சனை இல்லை, வரவேற்கத்தக்கது. அந்த ஜும்மாவை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இல்லையா? அதனாலதான் ஜும்மாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல ஆடை உடுத்திட்டு வாங்க. நம்ம டெய்லி குளிக்கிறோமே, இருக்கட்டும், ஜும்மாவுக்காண்டி குளிக்கணும் இல்லையா? அந்த நேரத்தில் நம்ம எத்தனை பேர் குளிக்கிறோம்? இல்லை சார், 7 நாளும் குளிக்கிறோம், குளிக்கிறதுலாம் ஒரு செய்தியா? அதெல்லாம் கிடையாது. ஜும்மாவுடைய தொழுகைக்காண்டி குளிக்கணும். பெருநாளுக்கு குளிக்கிற மாதிரி ஜும்மாவுடைய தொழுகைக்காண்டி குளிக்கணும். வாஜிபுன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில ஹதீஸ்கள்ல வருகிறது, ஜும்மா தொழுகைக்கு குளிக்காம அந்த சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் அனுப்பி குளிச்சுட்டு சொல்லி இருக்கிறாங்க. இன்னொரு செய்தி சொல்லலாம், பெருநாள் என்பதற்கு ஆதாரமாக ஜும்மாவுடைய நாள்ல நோன்பு வைக்க கூடாது. ஜும்மாவுடைய நாள்ல பெருநாள் நோன்பு வைக்க கூடாது. எப்படியோ பெருநாள் நோன்பு வைக்க கூடாது, ஹராம். அது மாதிரி ஜும்மாவுடைய நாள்ல நோன்பு வைக்க கூடாது. புகாரி ஷரீஃபுடைய 1986வது ஹதீஸ். இந்த ஹதீஸை அறிவிக்கிறது ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நம்முடைய தாய், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுவைரியாவோட வீட்டுக்கு போறாங்க. வஹிய தஹல அலைஹா யௌமல் ஜும்ஆ வஹிய சாயிமா, ஹதீஸ்ல அப்படியே இருக்கு. அந்த அம்மா நோன்பு வச்சிருக்கிறாங்க. பெருமானார் பார்த்தாங்க, 2 கேள்வி கேட்டாங்க. அசும்தி அம்சி, நேற்று நோன்பு வச்சியான்னு கேட்டாங்க. அந்த அம்மா அப்போ வெள்ளிக்கிழமை நோன்பு வச்சிருக்கிறாங்க. பெருமானார் கேட்டாங்க, நேற்று நோன்பு வச்சியான்ட்டு. அந்த அம்மா சொன்னாங்க, லா, இல்லைன்னு சொன்னாங்க. 2வது கேள்வி, அத்துரீதீன அந்த சூமு கதன், நாளைக்கு நோன்பு வைக்கிற ஐடியா இருக்கா? அத்துரீதீன விரும்புறான்னு கேட்குறாங்க. நாளைக்கு நோன்பு வைக்கிற ஐடியா இருக்கான்னு கேட்டாங்க. அந்த அம்மா இல்லைன்னு சொன்னாங்க. ஒரே பதில். 2 கேள்வி கேட்டாங்க, ஒரு பதில். ஃபாஃப்திரி, அப்படிலாம் நோன்பு வைக்கணும் கட்டாயம் இல்லை, மரியாதை நோன்பு விட்டுடுன்னு சொன்னாங்க. அந்த அம்மா நோன்பு விட்டுட்டாங்க. நோன்பு வச்சதுக்காண்டி பின்னாடி கலா செய்யணும், அது வேற இல்லையா? காரணம், ஜும்மாவு நாளில் தனியா நோன்பு வைக்கிற சூழல் அனுமதிக்கல. என்னங்க ஜும்மாவோட நோன்பு வைக்கிறது என்ன பிரச்சனை? கூடாது. அந்த நாள் என்பது கொண்டாடப்பட வேண்டிய நாள் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் எடுக்க வேண்டாம், வெள்ளிக்கிழமை எடுங்க. பிள்ளைகளாம் நல்லா இருக்கிறாங்க, பரவாயில்லை. ஞாயிற்றுக்கிழமை தான் பிள்ளைங்களா இருக்கிறாங்க, வேலை இல்லை, வீட்டில் இருக்கிற எடுக்கிறீங்க, கூடுதலாக வெள்ளிக்கிழமை எடுக்கல. அந்த நாள் கொண்டாடுவோமே, கொண்டாட சொல்லுகிறது மார்க்கம். நோன்பு, அந்த நோன்பை ரசூலுல்லாஹ் வேண்டாம் என்கிறார்கள். அதோட முடியல. ஜுவைரியாட்ட நோன்பை விடுன்னு சொன்னாங்க, அதோட முடியல. ரசூலுல்லாஹ் வெளியே வந்து சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, லா யசும் அஹதும் மின்கும் யௌமல் ஜும்மா இல்லா ஐ யசும் கப்லஹு அவ் பஅதஹு. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை,
புகாரி ஷெரீஃபிலே 1144வது ஹதீஸ் அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. ஜுவைரியாட்ட சொல்லிட்டாங்க நீ நோன்பு விட்டுடுன்ட்டாங்க. அதோட முடியலை. இப்போ நம்முடைய மனைவி மாதிரி எத்தனை பேர் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைக்கிறாங்கன்னு யோசிச்சாங்க. ரசூலுல்லாஹ் வெளியே வந்து பேசுனாங்க, உங்களில் யாருமே ஜும்மாவுக்குன்னு தனியாக நோன்பு வைக்கக்கூடாது. லா யசும் அஹதும் மின்கும், தடை, நஹியுடைய வார்த்தை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க உங்களில் யாரும் ஜும்மாவுக்கு தனியாக நோன்பு வைக்கக்கூடாது. இல்லா ஐயசும் கபலஹு, அப்படி வைக்கணும்னு விரும்பினா ஒரு நாள் முன்னாடி சேர்த்துக்கோங்க. வியாழன் வெள்ளி நோன்பு வைங்க. அவு பாது, அல்லது ஒரு நாள் பின்னாடி சேர்த்துக்கோங்க. சனி வெள்ளி சனி வச்சா வியாழன் வெள்ளி நோன்பு வைக்கலாம், அல்லது வெள்ளி சனி நோன்பு வைக்கலாம். வெள்ளிக்கிழமை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நோன்பு வைக்கிறத ரசூலுல்லாஹ் தடை செஞ்சிருக்கிறாங்க. சில நேரங்களில் காரணத்தோடு வைக்கலாம். அரஃபாவுடைய நாள் சில நேரத்தில் ஜும்மாவில் வந்துடும். அரஃபாவுடைய நாள் இருக்கு இல்லையா, அரஃபாவுடைய நோன்பு சுன்னத்து, அரஃபாவுடைய நாள் ஜும்மாவில் வந்துடும். அன்னைக்கு வைக்கலாமா, பிரச்சனை இல்லை. அது ஒரு ஜும்மாவுக்குன்னு வைக்கிறது இல்லை, அரஃபா என்பதனால வைக்கிறோம். அது மாதிரி காரணத்தோடு வைக்கிறதாக இருந்தால் பிரச்சனை இல்லை. காரணம் இல்லாமல் ஜும்மாவுடைய நாளில் ஸ்பெசிஃபிக்காக நோன்பு வைக்க கூடாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பதிவு செய்கிறாங்க. புகாரி ஷெரீஃபில் இந்த ஹதீஸ் பதியப்படுகிறது. இங்கே ஜும்மான்ற மாதிரி சொர்க்கத்தில் இந்த நாளுக்கு பேர் யௌமுல் மஸீத். ஜும்மாங்கிற மாதிரி சுவனத்தில் இந்த நாளுக்கு பேர் என்னங்க, யௌமுல் மஸீத், அதிகப்படுத்தக்கூடிய நாள். ஜிப்ரீல் சொன்ன செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜும்மாவுடைய நாள் தான் சொர்க்கத்தில் யௌமுல் மஸீத். அந்த நாள் தான் யத்தலக்கல்லாஹு அஹ்லல் ஜன்னா, சொர்க்கவாதிகள் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்த்து பேசுவான். நம்ம பேசுறோம் இல்லையா, அடிக்கடி அல்லாஹ் தஆலா சோனவாதிகளை சந்திப்பான் சொர்க்கத்தில் என்று. அல்லாஹ் அந்த வாய்ப்பை நமக்கெல்லாம் கொடுக்கணும். எப்படி ஜும்மாவுடைய நாள் ஆமீன் சொல்லலாம், எப்படி ஜும்மாவில் ஒன்று சேர்ந்திருக்கிறோமோ இது மாதிரி இன்ஷா அல்லாஹ் யௌமுல் மஸீதில் அல்லாஹ் கேட்பான், உங்களுக்கு ஏதாவது வேணுமாப்பா, இன்னும் ஏதாவது தேவையா, விருந்தாளிகள் நம்ம பார்த்து கேட்கிற மாதிரி இன்னும் ஏதாவது அதிகப்படுத்தி வேண்டுமா. அதிகம்ன்ற வார்த்தைக்கு மஸீத் என்று சொல்லப்படும். அல்லாஹ் தன்னுடைய சொர்க்கவாதிகளை பார்த்து இன்னும் அதிகமா வேண்டுமான்னு கேட்பதற்கு அவன் ஒரு நாள், அந்த நாளைக்கு யௌமுல் மஸீத். இந்த ஜும்மா சூரத்தில் யௌமுல் மஸீத் என்பதாக பேர். இது இல்லாமல் நிறைய சிறப்புகள் ஜும்மா சம்பந்தமாக சொல்லிக் கொண்டே போகலாம். இப்னு ஹஜர் அஸ்கலானின் ஒரு தாபி புகாரிக்கு தஃப்சீர் ஷரஹ் எழுதியிருக்கிறாங்க. தஹாவி என்ற கிதாபு. ஜும்மாவுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 100 வகையான சிறப்புகள் எழுதுறாங்க. ஜும்மாவுடைய சிறப்புன்னு பேசினா கிட்டத்தட்ட 20 ஜும்மா பேசலாம். அரை மணி நேரத்தில் ஜும்மாவுடைய சிறப்பெல்லாம் பேச முடியாது. 20 ஜும்மா பேசலாம், கிட்டத்தட்ட 10 மணி நேரம் பேசணும் ஜும்மாவுடைய சிறப்புகள் சம்பந்தமாக. அவ்வளவு செய்திகள் ஹதீஸில் கிடைக்கிறது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி ஜும்மா என்பது மற்ற நாட்கள் மாதிரி கிடையாது. ஒரு ஹதீஸ் ஆச்சரியமாக இருக்கும். திர்மிதி ஷெரீஃபுடைய 1074வது ஹதீஸ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. திருமதியிலே 1074வது, மாமின் முஸ்லிமின் ஐயமூத யௌமல் ஜும்மா, ஜும்மாவுடைய நாளில் ஒரு முஸ்லீம் இறந்து விட்டால், எப்படி ஜும்மாவுடைய நாளில் ஒரு முஸ்லீம் இறந்து விட்டால், அவு லைலத்தி ஜும்மாத்தின், ஜும்மாவுடைய இரவில் இறந்துட்டா. நேற்று இரவுக்கு தான் ஜும்மாவுடைய இரவு, இன்னைக்கு மகரிபுக்கு பிற வரக்கூடிய இரவு ஜும்மாவுடைய இரவு இல்லை. அதனால் உருதுல விவரமாக வியாழக்கிழமைக்கு ஜும்மா ராத்துன்னு வச்சிருக்கிறாங்க. வியாழக்கிழமைக்கு ஜும்மாவுடைய ராத், ஜும்மராத்னா 2 வார்த்தை, ஜும்மா பிளஸ் ராத், ஜும்மா ராத்துடைய சேர்த்து ஜும்மராத். வியாழக்கிழமைக்கு ஜும்மராத்னு உருதுல வச்சிருக்கிறாங்க. நேற்று இரவு ஜும்மாவுடைய இரவு, இந்த பகல் மகரிப் வரைக்கும் ஜும்மாவுடைய பகல். ஜும்மாவுடைய பகலிலோ ஜும்மாவுடைய இரவிலோ யாராவது இறந்தால் இல்லா வகாஹுல்லாஹ் ஃபித்னத்தல் கப்ர், கபருடைய வேதனை அல்லாஹ் தஆலா அவரை பாதுகாப்பார். ஹதீஸ்ல தெளிவா இருக்கு. இந்த ஹதீஸ்ல ஷரஹ் நிறைய இருக்கு. அது சரகு போனா தலைப்புல இருந்து நம்ம வெளியே போற மாதிரி இருக்கும். செய்தி என்ன, ஒரு முஸ்லீம் ஜும்மாவில் உயிரோடு இருந்தாலும் அவருக்கு ரஹமத், அவர் இறந்தாலும் அவருக்கு சிறப்பு, அவர் இறந்தாலும் அவருக்கு சிறப்பு. ஜும்மா சம்பந்தமாக பெருமானார் ஒரு ஹதீஸ் ரொம்ப கடுமையாக சொல்வாங்க, மன் தரக்க சலாத் ஜும்ஆத் மின் கைரி உதிரின், காரணம் இல்லாமல் யாராவது ஜும்மாவை 3 ஜும்மாவை தொடர்ந்து விட்டா, நியாயமான காரணம் இருக்கு, பிரச்சனை இல்லை, உடல்நிலை சரியில்லை, வெளியூருக்கு பிரயாணத்துக்கு போனாரு, தொழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு, ஏதோ ஒரு காரணம், பிரச்சனை இல்லை, காரணம் இல்லாமல் யாராவது 3 ஜும்மாவை தொடர்ந்து விட்டால் குத்திப மினல் முனாஃபிகீன், ரசூலுல்லாஹ்வுடைய கடுமையான வார்த்தை, அவன் முனாஃபிக் என்பதாக எழுதப்படுகிறது. அவன் அபூ தாவூத் ஷரீஃபுடைய 1061வது ஹதீஸ், அவன் முனாஃபிக் என்பதாக கிதாபுகள் எழுதப்படுகிறது. கண்ணியமான சகோதர பெருமக்கள், இப்படி ஜும்மா சம்பந்தமாக ஏராளமான தகவல் கிதாபுகளில் நாம் பார்க்கிறோம். இப்போ ஜும்மா நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான செய்தி என்ன, ஜும்மாவுக்கு வந்துட்டோம், ஜும்மாவுடைய அசல் சீக்கிரம் வரணும். லுஹருக்கு வர்ற மாதிரி 4 ரக்காத்தில் வந்துட்டு தனியாக ஒரு 3 ரக்காத்து வந்துட்டு ஓடுறதில்லை ஜும்மா. ஜும்மாங்கிறது அப்படி இல்லை. இமாம் ஹுத்துபாவுக்கு வெளியேறதுக்கு முன்னாடி ஜும்மாவுக்கு வந்தாகணும் இல்லையா, அதுதான் ஜும்மா. ஜும்மான்னு சொன்ன இன்னைக்கு ஒரு பெரிய சமுதாயம் இருக்கிறது. ஹுத்துபா ஆரம்பித்த பிறகு
சில பேர் ரெண்டாவது குத்துபா முடியும் போது, சில பேர் தொழுக ஆரம்பிக்கும் போதெல்லாம் வர ஒரு கூட்டம் இருக்கிறது. அப்படி கிடையாது. ஜும்மாவை கண்ணியப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. நான் இடையில ஒரு எச்சரிக்கையோடு நான் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வருவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க, அஹமது ஷெரீஃபுடைய 7510வது ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, இதா கான யௌமுல் ஜும்மா, ஜும்மாவுடைய நாள் வந்து விட்டால், கஅதத்தில் மலாயிகத்து அலா அபுவாபில் மசாஜித், உலகத்தில் எங்கெல்லாம் பள்ளிவாசல் இருக்கிறதோ, அந்த பள்ளிவாசல் எத்தனை வாசல்கள் எல்லாம் இருக்கிறதோ எல்லா வாசல்லையும் மலக்குமார்கள் அமர்ந்திருக்கிறார்கள். நமக்கு தெரியல, அவங்கள முசாஃபா பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம், அவங்கள பார்த்து தான் நம்ம வந்திருக்கிறோம். பள்ளிவாசலுடைய வாசல் அவங்க அமர்ந்திருக்கிறார்கள். என்ன வேலை அவங்களுக்கு? கதபு மஞ்சா ஐரல் ஜும்மா, ஜும்மாவுக்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்களெல்லாம் அவங்க ஒரு ஏட்டில் எழுதிட்டு இருக்காங்க, குறிச்சிக்கிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் ஜும்மாத்துலைக்கு வராங்களோ அவங்களுடைய பேர்லாம் அதில் ஏறிக்கிட்டே இருக்கு. அல்லாஹ் மௌத்து வரைக்கும் ஜும்மாவுடைய நாளில் மலக்குமார்களுடைய ஏட்டில் நம்முடைய பேர் ஏறக்கூடிய தௌஃபீக்கை நம்ம தந்தர்கள் புரிவானாக. அன்பான சகோதரி பெருமக்களே, அதோட செய்தி முடியலை. அதுக்கடுத்து ரசூல் ஒரு குண்டை போடுறாங்க, இதா கரஜல் இமாமு லியஹ்துப, இமாமு ஹுத்துபாவிற்காண்டி வெளியேறிட்டா. இமாமு இன்ஷா அல்லாஹ் பயான் முடிஞ்ச சுன்னத்துல இமாம் ஹுத்துபா வருவாங்க இல்லையா, இது மாதிரி இமாம் ஹுத்துபாவுக்காக வேண்டி வெளியேறிவிட்டால் தவவ் சுஹுஃப, கையில் இருக்க ஏட்டை மூடிடுறாங்க. அதுக்கு பிறகு திறக்கவே மாட்டாங்க, என்ன கொடுத்தாலும் திறக்க மாட்டாங்க. அதற்கு பேர் அதுக்கு பிறகு வரவங்களுக்கு என்ன, அவங்க அந்த ஏட்டில் பேர் இருக்காது. தவ சுஹுஃப, அந்த ஏட்டை மூடிடுறாங்க. மூடிட்டு வந்து ஹதீஸில் வருகிறது, வஸ்தமௌ திக்ர, இமாம் ஓதக்கூடிய அந்த திக்ரை செவிமடுக்கிறார்கள். இமாம் ஓதக்கூடிய திக்ரை செவிமடுக்கிறார்கள். இந்த திக்ருன்ற வார்த்தை வேற எங்கே வருது? நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஜும்மாவிற்காக வேண்டி அழைப்பு கொடுக்கப்பட்டால் ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு தஆலாவுடைய திக்ரின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் என்ன சொல்கிறான் இல்லையா, அந்த திக்ரை இங்கே அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஹதீஸில் வருகிறது, மலக்குமார்கள் ஏட்டை மூடிட்டு வந்து உட்கார்றாங்க. அருமையான சகோதரி பெருமக்களே, ஹுதுபாவுக்கு முன்னாடி வந்தாதான் ஜும்மா தொழுதோன்ற பேர். அல்லாஹ்வுடைய பட்டியலில் நம்ம பேர் தொழுதோன்னு வரணும்னு சொன்னால் ஹுதுபாவுக்கு முன்னாடி வரணும். இல்லாட்டி நம்ம சொல்லிக்கலாம், நாமளா சொல்லி வீட்டுக்கார மாதிரி போய் சொல்லலாம் நம்ம ஜும்மா தொழுதுன்ட்டு, அவங்க நம்புவாங்க இல்லையா. ஹுத்துபா ஆரம்பிக்கும் போது இமாம் வெளியேறிய பிறகு ஜும்மாவுக்கு வந்தா அதுக்கு பேர் ஜும்மாவே கிடையாது. நம்ம திருப்தி பட்டுக்கலாம், கடமைக்கு சொல்றோம் இல்லையா, கடமை நிறைவேறிடுச்சு. 35 மார்க் எடுக்கிற மாதிரி 95 எதிர்பார்க்க முடியாது. 95 வேணும்னா ஹுத்துபாவுக்கு முன்னாடி வரணும். புரியுதா? நமக்கு 35 தேவையில்லை, 35 தேவையில்லை, நமக்கு 95 தேவை. கண்ணியமான சகோதரி பெருமக்களே இல்லையா, நாம நிம்மதி பெற்றோம் என்பதல்ல. சில நேரங்களில் ரொம்ப சங்கடமா இருக்கு, நம்மள ஒரு பெரிய கூட்டம் 1:10 தான் குளிக்கவே போறாங்க. ஜும்மாவுடைய நாளில் வீட்டுக்காரமாட்ட துண்டு கேட்குற நேரம் 1:10, 1:40 தான் பள்ளிக்குள்ள வருவார். பயான் பண்றாங்களே, தமிழ்ல பேசுறாங்களே, எப்பவும் பேசுறது தானே வழக்கமா, மூசா ஈசா வரலாறு எத்தனை தடவை கேட்கறது அப்படின்ற. சரி, குத்துபாவுக்கு வாங்கல, அரபியில பேசுறாங்க, புரியுதா? குத்துபாவுக்கு சொன்னா அரபியில பேசுறாங்க, புரியல, தமிழ்ல பேசுறாங்க, எப்பவும் பேசுறது தானே. ரொம்ப சாதாரணமாக இன்னைக்கு ஒரு பெரிய சமுதாயம் வெளியே நிற்குது ஜும்மாவுக்கு வராம இல்லையா. சில விஷயங்கள்லாம் ரொம்ப வேதனையா இருக்கிறது. 2வது ரக்காத்துக்கு வருவார் ஜும்மாவுக்கு, 2வது ரக்காத்துக்கு வருவார், ஒரு ரக்காத் இமாம் எடுத்துருவார், ஒரு ரக்காத் இவர் இருந்து ஓடிடுவார். கணக்கு 2, 2வது ரக்காத்து வர்றது, இமாம் ஒரு ரக்காத் தொழுகிறது, இவர் தனியாக தொழுதுட்டு ஓடிடுறது. ஜும்மாவுக்கு செலவு செய்த நேரம் என்ன, அதிகபட்சம் 5லிருந்து 10 நிமிஷம், அதிகபட்சம் 5லிருந்து 10 நிமிஷம். அருமையான இமாம் வெளியேறிய பிறகு வரக்கூடிய ஜும்மாவே கிடையாது. லா ஜும்அத இல்லா பில் குத்பா, இமாம்கள் எழுதுவார்கள், குத்பா இல்லாம ஜும்மா கிடையாது. வலமையா 4 ரக்காத் தொழுவணும் இல்லையா, ஜும்மா 2 ரக்காத் தான். ஏன் பெருநாளில் கூட தானே தொழுவணும், அந்த 2 தான் இந்த குத்பா. இந்த குத்பாவுக்கு தனி சிறப்பு இருக்கு, ஒது இல்லாம செய்ய முடியாது. மற்ற குத்பா மாதிரி இல்லை, கிட்டத்தட்ட நாம பேசுற இதுவும் கிட்டத்தட்ட அதற்கு நிகரான ஒன்று தான். இதற்கு நிகரான, இதை மறிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இதே நான் பேசுறேன் இல்லையா, நாளைக்கு நேரம் பேசினா அந்த அளவுக்கு மரியாதை கிடையாது. நான் பேசுறேன், இன்னைக்கு பேசுறேன் இந்த செய்தியை, நாளைக்கு பேசினா அந்த அளவுக்கு அதை கண்ணியப்படுத்த வேண்டும் இல்லை. இமாம் பேசுறாரு, 7 வருஷம் ஓதி இருக்கிறாரு, அதை கேட்கணுன்றது அல்ல. இந்த நேரம், இந்த இடத்திற்கான மரியாதை. எனக்கு பதிலாக வேற யாரு பேசினா நீங்க கேட்டுதான் ஆகணும். ஜும்மாவுடைய குத்துபா என்பது ரொம்ப அசல். ஜும்மாவுடைய குத்துபாவிற்கு பிறகு வந்து அது ஜும்மாவே கிடையாது. அருமையான சகோதரி பெருமக்கள், ஏதோ கடமைக்கு செய்யக்கூடிய ஒன்றல்ல ஜும்மா. நான் அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஜும்மா சம்பந்தமா சில விஷயங்கள்லாம் நம்ம உடைச்சு
வெளிப்படையாக சில நேரங்களில் பேச முடியல, சங்கடமாக இருக்குது, பேசக்கூடிய நமக்கும் சங்கடமாக இருக்குது, கேட்குறவங்களுக்கும் சங்கடமாக இருக்குது இல்லையா? அந்த சங்கடத்தை கருதி ரொம்ப பாலிசாக சில செய்திகளை சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஒரு ஹதீஸு கடுமையான வார்த்தை, நான் சொல்லலை, ஹதீஸில் வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹமது ஷெரீஃபுடைய 2033வது ஹதீஸ். அஹமது ஷெரீஃபுடைய 2033வது ஹதீஸ். பெருமானார் பேசுகிறாங்க, கானபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் தக்கல்லம யௌமல் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாளில் யார் பேசுகிறாரோ, மன் தக்கல்லம யௌமல் ஜும்ஆ வல் இமாமு யஹ்திபு, இமாம் ஹுதுபா செய்யும் பொழுது யார் பேசிக்கொண்டிருக்கிறாரோ, பெருமானார் சொல்கிற வார்த்தை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கடினமாக தான் இருக்கும், பொறுத்து கொள்ளுங்கள், என்னுடைய வார்த்தை இல்லை. கமஸலில் ஹிமார், அவன் கழுதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இமாம் ஹுதுபா செய்யும் பொழுது பேசுறவனுக்கு பேர் என்ன? கமஸலில் ஹிமார். தபரானி ஷரீஃபில், நான் அஹமது ஷரீஃபில் 2033வது ஹதீஸா இந்த ஹதீஸ் இருக்கிறது. வல்லதி யகூலு லஹு அன்சீத், ரெண்டு பேர் பேசுகிறாங்க, மூணாவது ஒருத்தர் பார்க்குறார், என்ன அவர் ஹுதுபாவுடைய நேரத்தில் பேசுகிறான்னு கூப்பிட்டு கொஞ்சம் அமைதியாருன்றார். என்ன சொல்கிறாரு? அமைதியாருன்னு சொல்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க லைஸ லஹு ஜும்மா, இவருக்கு ஜும்மாவே கிடையாதுன்றாங்க. நான் என்னங்க பண்ணேன்? ரெண்டு பேர் பேசுனாங்க, பேசுறத வேணான்னு சொன்னேன், நான் சொல்லலை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பேசுகிறவன் கழுத, சரி பேசுகிறவன் கழுத, பேசுகிறவனை பார்த்து பேசாதன்னு சொல்கிறவன் அவனுக்கு ஜும்மா இல்லைன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ எந்த அளவுக்கு ஹுத்பா மதிக்கப்பட வேண்டும், ஹுத்பாவை நம்ம எப்படி பார்க்கணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் ஷரீஃபுடைய ஒரு ஹதீஸ் 851 ஹதீஸா பதிவு செய்யப்படுகிறது. அதே அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, இதா குல்த லி சாஹிபிக, இதா குல்த லி சாஹிபிக அன்சித் வல் இமாம் யக்திப், இமாம் ஹுத்பா செய்யும் பொழுது பேசுற ரெண்டு பேரை பார்த்து நீ பேசாதன்னு ஒருத்தர் சொன்னா, அன்சித் அமைதியார்னு ஒருத்தர் சொன்னா, வாயில சொன்னாலும் சரி செய்கையில சொன்னாலும் சரி, ஃபக்கது லகவுத, அவருக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நீ ஜும்மாவை வீணடித்து விட்டாய். மார்க்கம் சார்ந்த விஷயங்களை கூட பேச அனுமதி இல்லை. ஹுத்பா ஓதும்போது நம்மளால அந்த முசாஃபா செய்வார், வந்து அத்தர் கொடுக்கிறது இல்லைங்க, சுன்னத்து தானே, அங்கெல்லாம் சுன்னது கிடையாது. ஹுத்பாவை மரியாதையை வந்து உட்கார்ந்துறது தான் ஹுத்பாவுக்கு செய்யக்கூடிய மரியாதை, ஹுத்பாவுக்கு செய்யக்கூடிய மரியாதை. இப்னு ஹப்பான் என்ற கிதாப் 2994 ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, உபை இப்னு கஅப் ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் ஹுத்பா ஓதி கொண்டிருக்கிறாங்க, இவர் ஹுத்பாவை கேட்டு இருக்காரு. வர்றது இப்னு மஸ்ஊத் ஒரு சஹாபி, ரெண்டு பேரும் பெரும் சஹாபாக்கள் தான், நம்மள மாதிரி நினைச்ச கூடாது. உபை இப்னு கஅப்ன்ற சஹாபிட்ட இப்னு மஸ்ஊத் வராங்க, வந்து ரசூல் அவர் பக்கத்துல உட்கார்றாங்க. ரசூலுல்லாஹ் பயான்ல ஒரு சூரா ஓதுறாங்க, தபாரக்கல்லதி பியதில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர், சூரா தபாரக் இல்லையா, இந்த வசனத்துடைய முதல் ஆயத்தை ஓதி பயான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சஹாபி இப்னு மஸ்ஊத் பக்கத்தில் இருக்கக்கூடிய உபை இப்னு கேட்டாரு, உபை இப்னு கஅப்ட கேட்டாரு, அவரு குர்ஆன்ல ரொம்ப தேர்ந்த சஹாபி. உபை இப்னு கஅப் ரொம்ப பிரம்மாண்டமான சஹாபி, குர்ஆன் சார்ந்து. உபை இப்னு கஅப் சம்பந்தமா தனி செய்தி பேசலாம், அவருக்கும் குர்ஆனுக்குமான தொடர்புன்னு சொல்லி, அது வாய்ப்பு இருக்கும்போது இன்ஷா அல்லாஹ் பேசலாம். அவர்கிட்ட கேட்கிறாரு, இந்த சூரா எப்போ இறங்குச்சுன்னு கேட்டார். செய்தி புரியுதா? குடும்பத்தை பற்றி பேசலை, வியாபாரத்தை பற்றி பேசலை, வேற பிரச்சனையை பற்றி பேசலை, ரசூலுல்லாஹ் ஓதுற ஆயத்து இந்த சூரா எப்போ இறங்குச்சுன்னு கேட்டாரு. அவர் பதிலே சொல்லலை. அதாவது ஹுத்பாவுடைய நேரத்தில் பேசக்கூடாது, யாராவது உங்கள்கிட்ட பேசினா பதிலே சொல்லாதீங்க, நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லுவான், சொல்லிட்டு போகிறான். சில நேரத்தில் பதில் சொல்லாட்டி கோவம் வரும், நம்ம ஒருத்தர் பேசும்போது பதில் சொல்லாட்டி கோவம் வரும், அவர் கோவப்பட்டாலும் பரவாயில்ல, வெளியே போய் சொல்லுங்க, இங்கே பதில் சொல்லக்கூடாது. அவர் பதில் சொல்லலை, வெளியே போய் சொன்னாரு. பெருமானார் அவர் சொன்ன வார்த்தை, இன்னக்க லம் தஹது மானா ஜும்மா, அப்பா நீ தொழுத ஜும்மாவே கூடாதுன்ட்டார். என்னது, நீ நம்ம கூட ஜும்மாவே தொழுவலன்ட்டார். அவருக்கு ஒரே சங்கடமா போயிடுச்சு, என்னடா ஒரு கேள்வி கேட்டோம், மார்க்கம் சார்ந்த ஒரு கேள்வி கேட்டோம், இந்த கேள்விக்கு இப்படி ஒரு வார்த்தையா? அவர் நேரம் ரசூலுல்லாஹ்ட்ட வந்துட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், இவன் நீ ஹுத்பா செய்யும் போது ஒரு சூரா ஓதுனீங்க, அந்த சூரா சம்பந்தமா சில செய்தியை அவர்கிட்ட கேட்டேன், அவர் பார்த்து நீ ஜும்மாவே தொழுவலன்றாரு, என்ன சொல்றீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரே வார்த்தை, ரசூலுல்லாஹ் வலவலன்னு பேச மாட்டாங்க, ஒரே வார்த்தை, சதக்க உபை இப்னு கஅப், அவ்வளவுதான். உபை இப்னு கஅப் உண்மையை சொல்லிட்டார். புரியுதா? ரசூலுல்லாஹ் சொல்ல சங்கடப்பட்டாங்க, ஆமா நீ தொழுத ஜும்மா இல்லைன்னு சொல்ல சங்கடப்பட்டாங்களோ என்னமோ தெரியல. உபை இப்னு கஅப் என்ன சொன்னாரோ அது உண்மைதான். ஜும்மாவுடைய ஹுத்பாவின் போது மார்க்கம் சார்ந்த விஷயங்களை பேசுவதற்கு கூட மார்க்கம் அனுமதிக்கவில்லை. ஃபக்கத லகவுத, பெருமானாருடைய வார்த்தை. கண்ணியமான சகோதர பெருமக்களே, இப்படி ஹுத்பா சம்பந்தமாக நிறைய செய்திகள். ஜும்மாவுடைய அசலே ஹுத்பா தான். யோசிச்சு பாருங்க, அதிகபட்சம் 12:40 வரும், 12:30 வாங்க சொல்றாங்க, 1:40 1:50 தொழுவ முடிஞ்சிருது. ஒரு மணி நேரம், ஒரு மணி நேரம் 10 நிமிஷம். அது கூட அல்லாஹ் நம்ம கொடுக்க முடியலையே இல்லையா? பனி இஸ்ரவேலர்களை பற்றி ஒரு செய்தி நமக்கு தெரியும் இல்லையா? சனிக்கிழமை அவன் பெருநாள் வாண்டடா அவன் கேட்டான்,
சரி கொடுத்தாச்சு. அல்லாஹ் ஒரே ஒரு கட்டளைட்டான், 6 நாள் சம்பாதி, பிரச்சனை இல்லை, சனிக்கிழமை வியாபாரத்துக்கு போகாது, உலகம் சார்ந்த விஷயத்துக்கு நீ போகக்கூடாது, நீ பள்ளியில் தான் கிடக்கு, நீ இபாதத்திலே கிடக்கணுன்ட்டு. அவன் ஏதோ முட்டியில் முடி முளைச்சவன் மாதிரி, முட்டியில் மூளை முளைச்சவன் மாதிரி அவன் என்ன பண்ணான், வெள்ளிக்கிழமையே அதானது வலையை போட்டால் சனிக்கிழமை வரக்கூடிய மீனை பிடிச்சான். அல்லாஹ் கோவப்பட்டான். அஸ்ஹாபு சபுத்துன்னு ஒரு பேர் அவங்களுக்கு, சனிக்கிழமை வாசிகள்னு. வாய்ப்பு இருந்தால் அடித்து படித்து பாருங்க, அவ்வளவு படிப்பினைகள் இருக்கிறது. அஸ்ஹாபு சபுத் வலக்கத் அலிம்துல் லதீன ததூ மின்கும் ஃபிஸ் ஸபதி ஃபகுல்னா லஹும் கூனூ கிரதத்தன் ஹாஸின். அல்லாஹ் தஆலா கடுப்பாயிட்டான். இந்த மனுஷங்க ஒரு நாள் அமைதியாக இருக்க முடியலையான்னு சொல்லி கோபப்பட்டு அவர்களை குரங்குகளாக மாற்றிவிட்டோம், இழிவான குரங்குகளாக மாற்றினோம் என்பதா அல்லாஹ் சொன்னா. குரங்குகளாக மாறினாங்க, இந்த செய்தி இருக்கிறது இல்லையா? அவங்களுக்கு அது ஒரு நாள் பூரா இருக்கணும். நம்ம நண்பர் சொன்னார், கிட்டத்தட்ட அந்த யூதர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி ஜெருசலம் போன்ற பகுதியில் இன்னைக்கு வரைக்கும் சனிக்கிழமை வெளியில் போக மாட்டாங்க யூதர்கள். பெரும்பாலும் வீட்டில் அமைதியாக இருப்பாங்க. நம்ம மூதாதைகள் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமாக தெரியல இல்லையா? அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்ம கொடுக்கலையே. ஒரு காலம் இப்படி இருந்திருக்கலாமே, வியாழக்கிழமை மகரிபிலிருந்து வெள்ளிக்கிழமை மகரிப் வரைக்கும் எதுலையுமே ஈடுபடக்கூடாது இல்லையா? வீட்டுடைய காரியங்கள், வியாபாரம், கொடுக்கல் வாங்கல் அல்லாஹ் சொல்லியிருக்க முடியுமா? அவ்வளவு அல்லாஹ் சிரமப்படுத்தல. ஜஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம், அதை கூட இந்த சமுதாயத்தால் பின்பற்ற முடியல. வேணா இப்படி சொல்லலாம், ரசூலுல்லாஹ்வுடைய துஆ நம்மை பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறது. குறைவாக யாரும் எடுத்துக்கொள்ளாதீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா அல்லாஹ் முந்தைய சமுதாயத்தை உருமாற்றம் செய்து அழித்தது போன்று எங்களை அழித்து விடாதீர்கள். ரசூலுல்லாஹ் செஞ்ச துஆ தான் என்னமோ தெரியல, இன்றைக்கு இந்த உம்மத்து மனிதர்களாக நடமாடி கொண்டிருக்கிறார்கள். ஜும்மாவில் அவ்வளவு அனுபவீரல் இல்லையா? யூதர்களுக்கு பாவம் செய்வதில் எந்த விதத்திலும் நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்பதை முஸ்லீம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பா ஜும்மாவுடைய விஷயத்தில் அருமையான சகோதரர்கள் மக்களே, கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கணும். ஜும்மா என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரே ஒரு செய்தியோடு நான் முடித்துக் கொள்வேன். திருமிதி ஷரீஃபில் 3311 ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கிறது. ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய முதல் ஜும்மா மதீனாவில் ஜும்மா பயான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போது மதீனாவிற்கு ஒரு வியாபார கூட்டம் வருது. பொதுவாக அன்றைக்கி என்ன எப்படி ஆரம்பிச்சோன்னா, வெளியில் போய் ஷாம், சிரியா போன்ற நாடுகளில் வியாபாரம் செஞ்சுட்டு மலிவாக கொண்டு வருவாங்க. ரொம்ப மலிவாக கிடைக்கும். அந்த நேரத்தில் அடிச்சு பிடிச்சி எல்லாம் போய் வாங்குவாங்க, ரொம்ப விலை கம்மியாக கிடைக்குன்ட்டு. ரசூலுல்லாஹ் ஜும்மாவுடைய பயான் நடக்குது, வெளியே சத்தம் கேட்குது, வியாபார கூட்டம் வந்துருச்சுன்னு. இது ஒரு நீண்ட செய்தி, நேரத்துக்கு அடுத்து நான் முடிக்கிறேன். சில பேர் எந்திச்சு ஓடி போயிட்டாங்க. ஒரு 12 பேர் தான் பள்ளிவாசல் உட்காந்துருக்கிறாங்க, வெறுமனே 12 பேர் எல்லாம் வியாபார சரக்கு வாங்க போயிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுடைய பயான் முடிஞ்சு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லவ் ததாபஅத்தும் மின்கும் லா யபிகி மின்ஹும் அஹதுன். எல்லாம் போன மாதிரி நீங்களும் போயிருந்தீங்கன்னு சொன்னா, ஒரு 12 பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க, இந்த 12 பேரும் நீங்களும் ஒருத்தராக போயிருந்தீங்கன்னு சொன்னா, லசாலபிக்கும் வாதி நாரன், அல்லாஹு தஆலா இந்த நகரத்தை, இந்த மதீனாவை நெருப்பை கொண்டு அழித்திருப்பான். நெருப்பு 6 ஓடிக்குன்னு சொன்னாங்க. தண்ணி 6 இல்லை, முட்டி வரைக்கும் தண்ணி போனாலே இன்னைக்கு அல்ல புலம்புறோம். நெருப்பு 6 ஓடும். அல்லாஹ் தஆலா நெருப்பு ஆற்றை கொண்டு உங்களை அழித்திருப்பான். இந்த நெருப்பு 6 வராமல் தடுத்தது நீங்கள் 12 பேர் இந்த குத்துபால உட்கார்ந்தது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுகிறார். கண்ணியமான சகோதரர்கள் மக்கள், அந்த அடிப்படையில் ஜும்மா என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அதனால் கண்ணியப்படுத்திய வந்து பொறுப்பு ஏதோ நமக்கு இருக்குது. ஏதோ கடமைக்கு வந்தோம், தொழுதோம், போனோம் என்பதல்ல. இந்த நாளில் அதிகபட்சமாக நன்மைகள் அதிகமாக செய்ய முயற்சி செய்யுங்க. இந்த நாளில் அதிகமாக செலவாத்து ஓதுங்க. இந்த நாளில் ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் செய்யப்படுகிற துவா அங்கீகரிக்கப்படுகிறது. அதிகமாக துவா செய்யுங்க. இந்த நாட்களில் மற்ற நாட்களை விட அல்லாஹு தாலாவுடைய திக்ரில் கொஞ்சம் அதிகமாக இருங்கள். அல்லாஹு தாலா ஜும்மாவின் மூலமாக என்னென்ன அருட்கொடைகளை இந்த உம்மத்திற்கு வழங்கினானோ அவைகளை முழுமையாக பெறுவதற்குரிய நல்ல தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தை நல்லது புரிவானாக. வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.